கலைஞர் ஏதோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கையில மஞ்ச பைய தூக்கிக்கிட்டு சென்னை வந்து இறங்கினதாகவும் உடனே எம்எல்ஏ ஆனதாகவும் அதுக்கப்புறம் ஏராளமான சொத்து சேர்த்ததாகவும் ஒரு கதை காலங்காலமா பரப்பப்பட்டு வருது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே கலைஞர் ஒரு ஸ்டார் எழுத்தாளர். 15 வயசு இளைஞனா இருக்கும் போதே மாணவ நேசன் அப்படின்ற கையெழுத்து பத்திரிகையை நடத்த ஆரம்பிச்ச கலைஞர் தன்னுடைய 20 வயசுலயே தன்னுடைய சொந்த நாடகத்தை 100 ரூபாய்க்கு வித்து உழைச்சு சம்பாதிச்சவர் கலைஞர். இதுக்கப்புறமா கோவை ஜூபிட்டர் பிலிம்ஸ்ல துணை கதாசிரியரா பணிக்கு சேர்ந்து அதுக்கப்புறமா 1949ல சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல மாதம் 500 ரூபாய் சம்பளத்துல எழுத்தாளரா வேலைக்கு சேர்ந்தாரு. 1951ல கலைவாணரோட மணமகள் படத்துக்கு வசனம் எழுதினதுக்காக 10,000 ரூபாய சம்பளமா வாங்கியிருக்காரு கலைஞர். 1951ல 10,000 ரூபாய் அப்படின்றது முன்னணி நடிகர்களுக்கு தரும் சம்பளத்தை விட அதிகம். இது மட்டும் இல்ல, கலைஞர் மேல கொண்ட அன்பின் காரணமா அவருக்கு ஒரு காரையும் வாங்கி கொடுத்தாரு கலைவாணர். திமுகவுல முதலா கார் வாங்கினது கலைஞர் கருணாநிதி தான். ஆக பராசக்தி படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே காரை வாங்கிட்டாரு கலைஞர். இதுக்கப்புறமா பராசக்தி, பணம், மனோகரா, மலைக்கல்லன்னு தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில அசைக்க முடியாத கதை மற்றும் வசனகர்த்தாவா உருவெடுத்தாரு. அவர் அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 1955ல கோபாலபுரத்து வீட்டை வாங்கிட்டாரு. இயக்குனர் எல்எஸ் டங்கன் மந்திரகுமாரியில எம்ஜிஆர் நடிக்க வைக்க விரும்பல. கலைஞர் தான் வற்புறுத்தி எம்ஜிஆர் நடிக்க வச்சாரு. கலைஞர் எழுதின படங்கள்ல டைட்டில் கார்டுல கதாநாயகனோட பெயருக்கு முன்னாடி கதை வசனம் மு. கருணாநிதி அப்படின்னு வரும். ஏன்னா அந்த படங்கள்ல கலைஞரோட வசனங்கள் தான் நாயகன். தான் வாழ்வதற்கு தேவையான செல்வங்களை சேர்த்தாலும் ரொம்பவே எளிமையாதான் வாழ்ந்தாரு கலைஞர். 27 வயதில் தமிழில் எழுதி கார் வாங்கியவர் கலைஞர். அதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு வராரு. இவனை கேட்டா திருட்டுறையில் ஏறுவாரு. அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வருவாரா? எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சொந்த ஊர்ல இருந்தே பெட்டி பெட்டியா தங்கம் வைரத்தோடையா சென்னைக்கு வந்து இறங்கினாங்களான்னு கேட்டு பாருங்களேன். இந்த பொய் மூட்டைய இவங்களே அள்ளிக்கிட்டு திரும்பி பார்க்காம ஓடிடுவாங்க.